11, 25, 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறையை அவனுக்கு எடுத்துங்க மன்னிச்சுங்க. அப்போ வேண்டுதல் கேட்கப்படும். நீங்க மன்னியாது இருப்பீனால் பரலோகத்திற்கு பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, நான் ஒரு சின்ன ஆராய்ச்சியில் பார்த்தேன். 2 இடத்துல தேவன் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டான்னு. பாவங்களை மன்னிக்க தான் இருக்கிறார் நல்லா தெரியும். 2 இடத்துல அவன் மன்னிக்க மாட்டான்னு. ஒன்று, நீங்கள் பிறரோட பாவங்களை மன்னிக்கலைன்னா அவர் உங்களை மன்னிக்க மாட்டார். இன்னொன்று, அதுக்கு வாயிலா அப்படின்னு உங்களை போயிருது. இன்னொரு 2 இடத்துல தேவன் மன்னிக்க மாட்டார் உங்களை. எழுதி வச்சுக்கீங்க, வெற்றியில் எழுதி வச்சுக்கீங்க. நாம் பிற இடத்துல மன்னிக்கலைன்னா நம்மளோட பாவம் மன்னிக்கப்படாது. அதை பரம்பரை ஏசி கொடுத்தோம். நாங்கள் பிற கடனாளி மன்னிக்க போனோம், நீங்கள் மன்னிச்சோம், எங்கே மன்னித்தோம், அது தேவன் சில பாவம் மன்னிக்கலாம்னு சொல்லிட்டான். ஆனால் சொல்லி கொண்டு இருக்கோம். ஆனால் அதை ஐக்கிய செய்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக மன்னிச்சிடுவான். கத்திர சோத்திரம்னா கத்திரவங்க மன்னிச்சுடுவார். ரைட்டு. இன்னொரு தேவன் மன்னிக்கிறது இல்லை. தெரிஞ்சிருமா இல்லையா? பசுத்தாவியோட விரோதமாக பேசினேன்னு செய்யல, மன்னிக்க மாட்டார். பார்த்துக்கோங்க. இந்த 2 காரியத்தை மைண்டில் வச்சுக்கணும். தேவன் மன்னிக்க மாட்டார். சில காரியத்தில் கட்டன் கேட்டான் இருக்கார். அதில் இது ஒன்று அது ஒன்று. ஆகையினால நீங்கள் உங்களுக்கு யாராவது குறையுதுன்னா அவங்களை மன்னிச்சு தேவன் வேண்டுகொண்டா நீங்கள் கேட்குறீங்களோ அது நடக்கும். இப்போ பரலோகத்துக்கு பிதாவாக என்ன செய்வார்? மன்னிப்பார். நீங்கள் அவங்களை மன்னிக்கலைன்னா அவங்க உங்களையும் மன்னிக்க மாட்டார். நீங்கள் மன்னிக்காமல் நிறைய பேர் தங்களோட சேர்த்துக்கு கொடுக்குறது இல்லை, நம்மளோட அணைச்சி கொடுறது இல்லை, நம்மளோட சேர்த்துக்கல. அப்புறம் எப்படி வாழ்ந்தப்ப பிதா உங்களை மன்னிப்பார்? நிச்சயமாக ஒன்று. அவனும் பாவத்தில் இருப்பான், நம்மளும் பாவத்தில் இருப்பான்னு சொல்லிடலாம். எல்லாரையும் மன்னிச்சு சேர்த்து கொள்ளுங்க. என்ன பெரிய பாவத்தில் எல்லாம் கண்ண முன்னா அவ்வளோதான் மேலே போய் சேர்ந்துக்கிட்டு தான். தேவவசம் சோதரனை மன்னிக்க பழகிக்கோ. அதுதான் அன்புள்ளவர்கள் அடையாளம். தேவன் வெளிப்படுத்துகிற அடையாளம். மன்னிக்க பழகிறோம். நீங்கள் மன்னிக்கலைன்னா பிதாவானவர் உங்களை மன்னிக்க மாட்டார். இதெல்லாம் பாயிண்ட். கத்திர